ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மலையை சுத்தி வர்றதுக்காக மட்டுமே ஒவ்வொரு மாசமும் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்னா கூடுறாங்க. அவங்க வர்றது அந்த மலை ரொம்ப அழகா இருக்குன்றதுக்காக கிடையாது, இல்ல அது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்ன்றதுக்காகவும் கிடையாது. மாறாக அந்த மலையே கடவுள் தான் அப்படின்னு அவங்க ஆழமா நம்புறாங்க. எஸ், நான் பேசிட்டு இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருவண்ணாமலையை பத்தி தான். இந்தியாவோட மிக பழமையான, அதே சமயம் இன்னைக்கும் ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைந்த ஒரு ஆன்மீக பூமி இது. புராணங்களும் நிஜ வரலாறும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஒன்னா கலக்கிற இந்த மலைக்கு பின்னாடி அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்கு? ஏன் 1000 வருஷங்களுக்கும் மேலா பெரிய பெரிய ராஜாக்களும் சித்தர்களும் மக்களும் இந்த இடத்தை நோக்கி ஓடி வராங்க? இன்னைக்கு வீடியோல இதோட முழு பின்னணியையும் ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். நம்ம புராணங்களின்படி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில நம்ம 2 பேர்ல யார் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு ஈகோ யுத்தமே நடக்குது. இந்த விவாதம் ரொம்ப பெருசாகி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு அசாத்தியமான விஷயம் நடக்குது. திடீர்னு வானத்துக்கும் பூமிக்கும் இடையில ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு தூண் தோன்றுது. அது எவ்வளவு உசரமா இருக்கு, எவ்வளவு ஆழமா போகுதுன்னு யாராலையும் கணிக்கவே முடியல. பிரம்மன் அன்னப்பறவையா மாறி அதோட உச்சியை கண்டுபிடிக்க மேல் நோக்கி பறக்கிறார். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அதோட அடியை கண்டுபிடிக்க பூமிக்குள்ள போறார். எத்தனையோ வருடங்கள் தேடியும் அவங்களால அந்த நெருப்பு தூணோட எல்லையை கண்டுபிடிக்கவே முடியல. அந்த செகண்ட்ல சிவன் அவங்களுக்கு முன்னாடி தோன்றார். அந்த எல்லையற்ற நெருப்பு தூணே சிவன் தான். காலப்போக்குல அந்த பிரம்மாண்டமான நெருப்பு தூண் தான் திருவண்ணாமலையில இருக்கிற அருணாச்சல மலையா உருமாறுனதா நம்பப்படுது. அதனாலதான் இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த மலையையே சிவனின் வடிவமா பார்த்து கும்பிடுறாங்க. சரி மதன், இதெல்லாம் வெறும் ஆன்மீக கதையா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் நிஜமான வரலாறு இருக்கான்னு கேட்டா அங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. திருவண்ணாமலை கோவில் இருக்கிற கல்வெட்டுகளையும் வரலாற்று ஆதாரங்களையும் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ இந்த கோவில் குறைந்தது 1300 ஆண்டுகளுக்கும் மேலா பழமையானதுன்னு அதிகாரப்பூர்வமா தெரிய வந்திருக்கு. சில வரலாற்று ஆய்வாளர்கள் இது அதைவிட ரொம்ப பழமையான இடமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற பல மாடர்ன் சிட்டிகள் உருவாகிறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இந்த மலையை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற கல்வெட்டுகள்ல பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜாக்கள் அவங்க கொடுத்த கொடூரமான டொனேஷன்ஸ் மற்றும் அங்க நடந்த பூஜைகளை பத்தி செம டீட்டெயில்டா செதுக்கி வச்சிருக்காங்க. இதுவே திருவண்ணாமலை தலைமுறை தலைமுறையா ஒரு மிக முக்கியமான ஆன்மீக மையமா இருந்திருக்குன்றதுக்கு ஒரு நிஜமான சாட்சி. வருடங்கள் கடந்து போக போக தமிழ்நாட்டை ஆண்ட மிக பவர்ஃபுல்லான பேரரசுகள் எல்லாமே இந்த திருவண்ணாமலை கோவில்ல தங்களோட முத்திரையை பதிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல கம்பீரமா வராங்க சோழர்கள். அதுலயும் குறிப்பா தென்னிந்திய வரலாற்றின் ஆகச்சிறந்த மாமன்னரான முதலாம் ராஜராஜ சோழன் இந்த கோவிலுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்திருக்கார். சோழர் காலத்து கல்வெட்டுகளை செக் பண்ணி பார்த்தா கோவிலோட பராமரிப்புக்காகவும் அன்னதானத்திற்காகவும் ஏகப்பட்ட நிலங்களையும் பொன்னையும் பொருளையும் அவங்க அள்ளி அள்ளி கொடுத்திருக்காங்க. இதுதான் திருவண்ணாமலைய ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பேரரசா மாத்துறதுக்கு அடித்தளமா இருந்தது. ஆனா கதை இதோட முடியல. சோழர்களுக்கு அப்புறம் வந்த பாண்டியர்களும் இந்த கோவிலை இன்னும் பெருசா விரிவாக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்த விஜயநகர பேரரசும் தங்களோட பங்குக்கு புது புது மண்டபங்கள், பிரம்மாண்டமான கோபுரங்கள், கலை நயமிக்க டிசைன்ஸ்னு கோவிலை வேற லெவலுக்கு கொண்டு போனாங்க. இதுல குறிப்பா ஒரு ராஜாவை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். அவர்தான் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர். விஜயநகர பேரரசின் மிகச்சிறந்த அரசரான இவர் தென்னிந்தியா முழுக்க இருக்கிற எத்தனையோ கோவில்களுக்கு திருப்பணிகள் செஞ்சிருக்கார். அவர் திருவண்ணாமலை கோவிலோட பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிருக்காருன்றதுக்கு இன்னைக்கும் ஏகப்பட்ட வரலாற்று ஆதாரங்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள போய் பார்த்தா கூட இந்த வெவ்வேறான ராஜா வம்சங்களோட கட்டிடக்கலை ஸ்டைல உங்களால ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். பல 100 வருஷ ஹிஸ்டரிய இந்த ஒரு கோவில் தனக்குள்ள அப்படியே பத்திரமா வச்சிருக்கு. ஆனா இதெல்லாம் விட திருவண்ணாமலையோட ஆகச்சிறந்த ஒரு விசித்திரமான பாரம்பரியம் என்ன தெரியுமா? அதுதான் கிரிவலம்.
ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த புனிதமான மலையை சுத்தி நடந்து வராங்க. இதோட மொத்த தூரம் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு தூரத்தை சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் வெறும் காலோடவே நடந்து கடக்குறாங்க. சிலர் அமைதியா தியானம் பண்ணிட்டே வருவாங்க, சிலர் மந்திரங்களை சொல்லிட்டே வருவாங்க. இந்த மலையை சுத்தி வர்றது மூலமா மனசுக்கு ஒரு அசாத்தியமான அமைதியும் ஆன்மீக ஆசீர்வாதமும் கிடைக்குதுன்னு மக்கள் நம்புறாங்க. ரொம்ப வியப்பான விஷயம் என்னன்னா, எத்தனையோ தலைமுறைகள் தாண்டியும் இந்த கிரிவல பாரம்பரியம் ஒரு நாள் கூட தடைபடாம இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்திலையும் அதே வெறியோட தொடர்ந்துட்டே இருக்கு. கடைசியா இங்க நடக்கிற அந்த ஆக பிரம்மாண்டமான திருவிழா கார்த்திகை தீபம். இது வேற எந்த ஊர்லயும் பார்க்க முடியாத ஒரு மகா அதிசயம். ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீபத்தப்ப அந்த பிரம்மாண்டமான மலையோட உச்சத்துல ஒரு மிகப்பெரிய கொப்பரையில தீபம் ஏத்துவாங்க. அந்த மகா ஜோதி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கிட்டு இருக்கிற கிராமங்களுக்கு கூட ரொம்ப தெளிவா வெளிச்சமா தெரியும். இருள் சூழும் அந்த நேரத்துல மலைக்கு கீழே லட்சக்கணக்கான மக்கள் ஒன்னா கூடி அண்ணாமலையாருக்கு அரோகரான கோஷம் போடும்போது அந்த இடமே அதிரும். பக்தர்களுக்கு அந்த ஜோதி சிவன் அன்னைக்கு பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்டிய அந்த ஒரிஜினல் நெருப்பு தூணோட அடையாளம். அந்த ஒரு நொடியில பல 1000 வருஷ புராண கதை மக்கள் கண் முன்னாடி நிஜமா வாழ்ந்து காட்டும். இன்னைக்கு திருவண்ணாமலை அப்படிங்கிறது வெறும் ஒரு கோவில் மட்டும் கிடையாது. அது நம்ம புராணங்களுக்கும் நிஜ வரலாற்றுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு லிவிங் கனெக்ஷன். பழங்கால ராஜாக்கள் தங்களோட அடையாளத்தை விட்டுட்டு போன இடம், 1000 வருஷ பாரம்பரியம் இன்னும் உயிரோடு இருக்கிற ஒரு பூமி. ஒருவேளை திருவண்ணாமலையோட நிஜமான மர்மமே அதுதான் போல. கதைகள் உண்மையா இல்லையான்றது முக்கியம் இல்லை. ஆனா ஒரே ஒரு மலை இத்தனை நூற்றாண்டுகளா கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையையும் பக்தியையும் வியப்பையும் எப்படி அப்படியே தக்க வச்சிருக்குன்றது தான் ஆகப்பெரிய மர்மம். அதை தேடிதான் இன்னைக்கும் மக்கள் அங்க போயிட்டே இருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருவண்ணாமலை வெறும் ஒரு பழமையான மலையா, இல்ல மனிதன் அறிந்திராத ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மர்மமா? உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.